அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மேஸ் யாருக்கு இருக்குது, போ நேரோ யாருக்கு இருக்குது, எதுக்கு கண்ணப்பாக்கு போ நேரோ இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து சரத் அங்கிள் வந்து எங்கள் அப்பா கேரக்டர் போட்டிருக்காரு. அண்ட் அவர் பேர் நாதநாதரு. ஒரிஜினலாக கண்ணப்பா அப்பா பேர் கூட நாதநாதர். அண்ட் அவங்க கண்ணப்பாவோட ஒய்ஃப் பேர் கூட நெமலி அன்றது ஒரு வருஷனில் இருக்குது. ரெண்டாவது வந்து when you're talking about history, we took a few liberties எடுத்திருக்கோம். எடுக்கலன்றது இல்லை, எடுத்திருக்கோம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு த எக்ஸாக்ட் ஆன்சர் மூவியில் இருக்கு. சார் ஓகே. எஸ் சார். Congratulations, Manoj, on a fantastic teaser. It was awesome, actually. Thank you. Thank you. And I have two questions for you. One is that it's evident that you spent a lot of money, so we're kind of wondering what the budget of the film is, because that's of interest to us. That's one. And two, நீங்க கொடுத்திருக்கீங்க ரெண்டு காமிக்ஸ் வந்து to everybody over here வந்து you've distributed. We're kind of curious if the whole story is being mentioned over here, or is this just for our understanding of the story that is going to be presented to us on April 25th? The budget, it is a big budget movie. And the budget, I don't know. It's up to you to decide what the budget of the movie is. And for the second, you have to forgive me. அதை நான் ஆன்சர் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து it is definitely, it's up to you. It is a very, very high budget movie and in triple figures எல்லாம் தான் இருக்குது. And it is not about the budget of the movie இல்லைங்க. Look at the, the story, the emotion and the span நாங்கள் காட்டுறது. That is what I would like you to look at. Because நான் இவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, நோ, ஐ எம் நாட் ஃபார் இட். புத்திசாலியாக இருந்தால் யூ ஷுட் பி ஏபிள் டு மேக், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, மேட்ரிக்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது they changed the way the world looked at action movies. Necessity is the mother of invention ன்னு சொல்லுவாங்க. அதே ஆக்ஷனை கரெக்டாக நம்ம ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே 1 இயரில் ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க, அண்ட் அட் த ஃப்ராக்ஷன் காஸ்ட். ஸோ ஐ திங்க் பட்ஜெட் இஸ் நாட் த கன்சர்ன், த தாட். அண்ட் த செகண்ட் கொஸ்டின், அந்த காமிக் புக்ஸ் நீங்கள் படிக்கிறது வால்யூம் 3 கூட நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் ரிலீஸ் ஆகும். இந்த ஜெனரேஷனுக்கு செக், இஸ் இட் ஓகே? யா, இந்த ஜெனரேஷனுக்கு மீன்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் கிட்ஸ் அண்டர் 16 years old, 16 வருஷம் கீழே இருக்க பசங்களுக்கு நான் கதை சொல்லணுன்னா ஐ ஹாவ் டு ப்ரெப் தம் அப். இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு ப்ரெப் பண்ணணுன்னா இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த புக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்இ டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் போட்டேன் ஒரு 6-7 months பேக். நாங்கள் ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணது 5,000 புக்ஸ். அதுவும் எல்லாருமே டவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, எது யார் படிக்க போகிறாங்க, மேபி ஒரு 1000 புக்ஸ் போடலாம், இல்லை ப்ரொமோஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது தான்ட்டு. இனி வரைக்கும் 80,000 புக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு டிரான்ஸ்லேட் ஆகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. த பேஸ் இஸ் தேர், அந்த புக்கில் பேஸ் இருக்குது. பட் த ட்ரூ ஸ்டோரி இஸ் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் பார்க்குறது. அண்ட் ஆல்சோ நீங்கள் நெக்ஸ்ட் கேட்குற ஒரு கேள்விக்கு நான் இப்போவே இந்த ஃப்ளோவில் ஆன்சர் சொல்லிடுறேன். கண்ணப்பான்றது சரத் அங்கிள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பேஜர், ஒரு ஏத்திஸ்ட், நாஸ்திகன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மகா பக்தனாக மாறினது. எவ்வளோ பக்தனா, ஹவு பிக் அ டிவோட்டி இவர்ன்றது சிவன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் டெஸ்ட் வச்சார். அண்ட் சிவா இட் செல்ஃப் வாஸ் சர்ப்ரைஸ்ட் that such a big devotee this fellow is. That's the story. And சிவா சொன்னது வந்து என்னோட முன்னால் உனக்கு தான் பூஜை பண்ணோம் இந்த கோயில்லன்றது அவர் சொன்னார். கண்ணப்பா யார், அவர் பேர் என்ன, அது முன்ன ஸ்டோரி என்ன. ஸோ எவ்ரிபடி எல்லாருக்குமே அவங்கவுங்க வேர்ஷன் இருக்குது. இது ஏன் வேர்ஷன் ஆஃப் கண்ணப்பா. கண்ணப்பா யார், அவங்க அப்பா கூட ரிலேஷன்ஷிப் என்ன, எந்த மாதிரி யோசிச்சிருப்பான், வாட் வாஸ் ஹிஸ் ஜேர்னி. ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ டுக் லிபர்ட்டி ஆஃப் ரைட்டிங் இட்.
So this is based on true facts, but with my version of what it could have been. And the fill in the blanks, நாங்க போட்டுக்கிட்டோம். விஷ்ணு பிரதர். Sir, is there another mic? வேற mic இருக்கா? Okay, இப்போ. சார் விஷ்ணு சார். Yes, sir. நடிகர் திலகம் சிவாஜியிலேருந்து என்டிஆர், ராஜ்குமார் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இந்த சாமி வேஷம் போட்டு தான் மக்கள் மனதில் வந்து பெரிய லெவலில் இடம் பிடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பாணியை இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களோ? சார் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு. Is that mic? Okay. ಶರತ್ ಅಂಕಲ್ಗೂ ಪ್ರಭುವನ್ ಅಂಕಲ್ನ ಪ್ರೀತಿಗೆ ಕ್ವೆಶನ್ಸ್ என்ன அங்கே கேட்கலாம். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. From your mouth to God's ears. You know, in the journey, yes, I hope, you know, எனக்கு நான் படத்தில் நடிக்கிறது முன்னாத்தில் இருந்து நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது. I was an ugly duckling எங்கள் ஃபேமிலியில். நான் எப்போவுமே நடிக்கணும் ஆகணும்ன்ட்டு எனக்கு இருந்தது. நான் கடவுள் அதே வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஐ won't let go of the chance. ஏன்னா எப்போவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது. ஆனால் நடிகனான்ட்டு எனக்கு மனசில் இருந்தது. இந்த கடவுளோட பிளெஸிங்ஸ், எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ், நான் இன்றைக்கி நடிகனாக இருக்கேன். ஸோ எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம், ஏன்னா காட் படம் பண்ணோம், ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணோன்றது இருக்குது. ஸோ திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பி மேக்கிங் மெனி மோர் சச் ஸ்டோரிஸ். அண்ட் ஐ இந்தியன் காட்ஸ், காடஸஸ், இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் படம் பண்ணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட். சார் சார் Everything is God's creation. கேக்குதுங்களா சார் கேட்குது, பிரேக் ஆகின இருக்கு. விஷ்ணு பிரதர். ஹலோ சார், அவர் கேட்டேன். சாரி சார், சாரி சார். என்னன்னா இப்போ வந்து இந்த லாங்குவேஜில் வந்து மக்களுக்கு புரியுமா? ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய படங்கள் வரப்போகுது, பழைய காலத்து தமிழ் எடுத்து பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து சரியாக புரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிற கூட சரியா சார். சில வாட்டி நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தா எல்லாம் இருக்குது. சில வாட்டி நான் தமிழ் நியூஸ் பார்க்கும்போது எனக்கே தமிழ் புரிய மாட்டேங்குது. ஐயோ டச் போச்சா, என்னாச்சு இதுன்ட்டு. ஏன்னா அந்த கிராந்திகன் ஏன்னா வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழ் பேசிக்கின்னு இருக்காங்க. இந்த படம் வரும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது. எந்த மாதிரினா, கிளாசிக்கல் தமிழ் இல்லை, அந்த பழைய கால தமிழ் இல்லை, அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம், அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அன்றதை நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. பட் ஐ வாஸ் வெரி கிளியர். ஏன்னா எனக்கு இருக்கிற இன்னும் சில கிரேட் லெஜெண்டரி மூவிஸ், இல்லை நான் சம் ஐகானிக் மூவிஸை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட், தெலுங்குலேயும் மிகப்பெரியான ஹிட். அது மாயா பஜார்ன்றது ஒரு படம். அந்த காலத்தில் அவ்வளோ கான்டெம்பரரியாக அந்த காலத்தில் நினச்சாங்க. எந்த மாதிரினா, அந்த படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை, இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ். அந்த காலத்துக்கு கான்டெம்பரரி தமிழ் இருந்தது. ஸோ வென் த ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணல. நான் ஐ செட் லெட் இட் பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, let it make it a very very colloquial Tamil, let it be accessible and understandable for everybody என்றது, that was my intention. and அதே மாதிரி தான். அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அங்கிளுக்கு எதுக்கு சொல்லணும்னா, நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா, விஷ்ணு இது நானே கிட்ட இருந்து நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு தேவையில்லை, பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது, அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப். அவரே கிட்டே இருந்து எல்லா வாய்ஸஸ் செக் பண்ணி எல்லாம் நான் முதல்ல ஒரு வருஷன் பண்ணி அனுப்பும்போது, விஷ்ணு இல்லை நல்லா இல்லை, இது கரெக்டாக கிடையாது, மொத்தம் படம் ரீடப் பண்ணோம் அண்ட் பண்ணி அங்கிளே கிட்டே இருந்து எல்லாம் பண்ணார். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட் ஹெல்ப்.
அவர் ஸ்டேச்சருக்கு அவருக்கு இருக்கிற டைம் க்ரன்ச்சுக்கு அவர் பண்ண தேவையில்லை. அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி அவர். ஸோ ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட். சார் தமிழ் சினிமாவில் என்றும் மார்க்கண்டையன் வந்து சார் கூட வந்து ஐ கான்ட் ஹியர், சாரி கேட்கல. விஷ்ணு பிரதர், கேள்வியில் அப்ரிசியேஷன் தான். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணப்ப நாயரோடைய விழா வந்து காளகஸ்தி பகுதியில் வந்து எவ்ரி இயர் 10 days வரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவில். ஸோ 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க. அவங்க ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட. நிறையா சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க. அண்டு நிறையா ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாயனாராக கண்ணப்ப நாயனாரை நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர். அண்டு ஒன் மோர் சஜஷன், இந்த காமிக்ஸை வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் 3 வால்யூமும் தமிழ்லேயே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா எவ்ரி ரீஜனல் லாங்குவேஜஸில் இன்க்ளூடிங் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்க அந்தந்த லாங்குவேஜில் உள்ளவங்க படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யூர் சஜஷன். அண்ட் விஷ்ணு சார், அந்த தமிழ் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பில் வால்யூம் 1 டப் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இட் வில் பி அ வைடர் ரீச் ஃபார் த ஆடியன்ஸ் அண்டு. பட் உங்கள் சஜஷன் எடுத்துக்கிட்டு வில் ட்ரை டு ட்ரான்ஸ்லேட் இட் இன் தமிழ் ஆல்சோ. யா, தேங்க்யூ ஸோ வெரி மச். ஸோ விஷ்ணு சார், சார் டைரக்டர் சார், ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். More historical films. More historical movies. We have a lot of nods and story lines and real warriors in our, I will try my best Yeah. to bring authentic stories and the real stories that is the part of our history, not mythology. Wrongly, Sit down, sir. Frame, camera frame. wrongly we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history, and we should reclaim our history and we should tell our stories. So me and Vishnu already told you that he is planning to make, and we all should try to make the authentic, real stories of our past. Thank you. Thank you for your Thank you, sir. suggestion. Wish you all the very best. Yeah, thank you. சார் இங்கே ஒரு கேள்வி. சார் இங்கே ஒரு கேள்வி. இங்கே சார், இப்போ வந்து வெளிநாடுகளில் படம் எடுத்திருக்கீங்க. காளகஸ்தி வந்து கதைக்கலாம். அங்கே ஏதாவது காட்சிகள் எடுத்திருக்கீங்களா? 1. 2, குடுமியாக யார் நடிச்சிருக்காங்க? குடுமி யார் நடிச்சிருக்காங்க? குடுமி கேரக்டர் அவர் தானே சிவன். அவருக்கு தானே போய் அபிஷேகம் பண்ணுறீங்க. சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்கன்ற அது எப்படியோ 4 நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் நடிச்சிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது என்ன சார்? சாரி. காளஹஸ்தியில் படம் பண்ணல சார். இப்போ தான் நாங்கள் பெர்மிஷன் எடுத்திருக்கோம் அந்த வெளியில் டெம்பிள் காட்டுறதுக்கு, உள்ள லிங்கத்தை கூட காட்டுறதுக்கு. ஸோ அது டெஃபினட்டாக அந்த லிங்கத்தை வி வில் பி ஷோயிங் இட் இன் த ஃபிலிம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்கே இருக்கிறது. அந்த ஹைட்டு நாங்கள் எடுத்துக்கல. 3 feet 11 inches இருக்குது அந்த இருக்கிற லிங்கம். ஆனால் அந்த கடவுள் அது வி கேனாட் அது பண்ணுவோம். ஸோ அது ஹைட்டு கொஞ்சம் நாங்கள் மூவிக்காக க்ளோஸாக கொண்டு போனோம். ஐ எம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் ஐ எம் வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆல்சோ. ஸோ அது வி ஹேஸ் க்ளோஸ் ஆஸ் த லிங்கம் இருக்கிறதுனா இது வச்சுக்கிட்டோம் நம்ம. அவர் ஏதோ கேட்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு சகோதரர். அவங்களையும் சிவன் பக்தனா மாறுவாங்க இந்த படம் பார்த்து. எனக்கு சொல்லுங்க பஸ். கேட்குறீங்க ஆன் பண்ணல நடிக்கிறப்ப அந்த மைக் ஆன் பண்ணல. இதில் மோகன் பாபு சார், மோகன்லால் சார், நீங்கள் யார் பெட்டராக நடிச்சிருப்பதா நீங்கள் கருதுறீங்க? யார் பெட்டரா? ஏன்னா இந்த மாதிரி புராண படத்தில் அதாவது இதுவரை நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சார் சந்தோஷம். உங்கள் கான்ஃபிடென்ட் மோகன் எதிர்பார்க்க பாபு சார் கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். மோகன் பாபு சார் டைலாக் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் சுப்பீரியர் டு மைன் ஆல்சோ மைத்தாலஜிக்கல் மூவி. இந்த படம் நல்லா எடுக்கணும், சிறப்பாக எடுக்கணும், சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா? அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை
தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். மோகன் சார் ஆல்சோ, டைரக்டர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கதையாக இருந்தாலும் சரித்திரமாக இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமூகத்துக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சார் இப்போ அதே மனநிலையில் தான் நான் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இல்லை, இவங்க கேட்டதுக்கு சரி சார், நீங்கள் உங்கள் வாயில தான் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். என் வாயில தான் சொல்ல முடியும், உங்கள் வாயில நான் என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா சார், நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா சார்? இல்லை சார், நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா? இல்லை, இந்த படத்தை தமிழ்நாட்டில் அது ஒரு விஷயம் நீ கேட்டீங்க, புரிஞ்சிருச்சு பாஸ். நான் ஒன்றும், அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்கிறார். ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியாக மாறுவான்னு சொன்னோன்னே நீங்கள் வேறு மாதிரியே நினச்சிட வேண்டாம். நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும். இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் இந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோ தூரம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம். யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயில் போனோம், வெள்ளிக்கிழமை கோயில் போனோம், எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு எழுதலை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் காட், ஐ திங்க் வி ஆர் நாட் பீன் டோல்ட் தாட் அபவுட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கும்னு சொல்லியிருக்கேன். Sir, this is a question to the director. Sir, you've been making serials and this is the first time you're actually directing a film. So, challenges that you faced, that's my first question. And the other thing is, how much of the film is complete? The first thing, see, nowadays there is not much difference between television and film. There was a time when film was made on negative, but nowadays camera is same, scale is same. The only thing that you need to make a movie is mindset. In television, everything you have to bring 5 episodes in a week or 6 episodes in a week, so you have to rush, you have a different kind of deadline. Here you have to concentrate more on quality, not on the footage or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television, we have to tell a story for celluloid. So that's it. And the movie is completely shot. Its shooting is over, I think, 6 months ago, and we are in the process of post-production. So our team, everybody is trying their best to bring the movie on celluloid at its best. So our VFX team and background music, our music director Stephen Devasi, he has done a fantastic job, not only for songs but for background also. So I'm looking forward to see the movie myself when it's complete. சார், சரத் சார், இந்த மாதிரி படம் புராண படம் நடிக்கிறது இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் புரிகிற மாதிரி இந்த மாதிரி புராணங்களை எனக்கே படிச்சிருக்கேன். ஆனால் அந்த படத்தை பார்த்தா மைக் இல்லாமல் நீங்கள் பேசலாம் சகோதரர், நல்ல வாய்ஸ் உங்களுக்கு. சார், இந்த படம் டப் பண்ணுறது மாதிரி உங்கள் வாய்ஸ் கேட்டதுன்னா உங்களுக்கு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் டூயேட் இல்லையே, அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ? புராண படத்தில் என்ன சொல்லணுமோ அதான் நடிக்க முடியும். அங்கே போய் அர்ஜுனா அங்கே கொண்டு போக முடியாது. அர்ஜுனா நடிக்க சொன்னால் நடிச்சிடுறேன். அர்ஜுனான்ற வார்த்தைக்கு வந்து அந்த அர்ஜுனா நடிக்க நான் தயார், அது எடுக்க இவர் தயார், நான் நடிக்க தயார். நன்றி. சரத் சார் இங்கே சரத் சார் இங்கே இல்லை, ஆக்சுவலாக உங்களது மை பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் இப்போ சமீப காலமாக ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சிடறேன். ஏன்னா இது வந்து தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் காவி சாயலாகவே வருது. இல்லை சாமியை பற்றி சொல்லும் போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க, அதுக்காக வேறு எதையும் பற்றி பேச முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம். சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும், வேறெல்லாம் இங்கே வந்து பேச வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்ருக்கீங்க, ஆன்மீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிடுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க அதை பற்றி. தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் மன்னிக்கவும், டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால்